டியூட்டி முடித்து வந்தவொடனே இன்றைக்கி எப்படியும் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா மாவு தான் இருந்தது. டெய்லியும் இட்லி தோசைன்னா எனக்கு போர் அடிச்சுட்டே இருந்தது. அதெல்லாம் என்ன செய்யுது, சரி அதே மாவில் கொஞ்சம் பணியாரத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கார பணியாரம் மாதிரி நேற்று செஞ்சு இந்த கார சட்னி மாதிரி செஞ்சுட்டேன் பார்த்துக்கோங்க. லைட்டாக கேரட்டும் சின்ன உள்ளியும் அந்தால நறுக்கி போட்டுட்டு லைட்டாக போட்டு எடுத்துட்டேன். பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் வெங்காயம் மீதி இருந்து பார்த்துடுங்க, அதை லைட்டாக முட்டை போட்டு லைட்டாக எடுத்துட்டேன். வேறு என்ன செய்யுது, எதையாவது ஒன்றா போட்டு திங்கணும் ராத்திரியானா அப்படின்னு தோணுச்சு. பட் டெய்லியும் இட்லி தோசை அப்படின்னு தின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. அதனால் கொஞ்சம் லேசாக மாற்றினேன். பொதுவாக இதெல்லாம் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் செஞ்சு பார்த்தது கிடையாது. என் ஹஸ்பண்ட் ஊர் சென்னை பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் நானே இது சென்னையில் சாப்பிட்டு தான் பழக்கம். அதனால் என்னத்தையாவது செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சேன். எப்படி எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன். நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா, வந்தால் உங்களுக்கும் கார பணியாரம் தரலாம். ஓகே, பாய் மக்களே.